விஸ்டம் டீம் நம்ம இந்த ஹதீஸ் தளத்துல கடந்த 2 ஆண்டுகளா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்க, ஹதீஸ்களை இலவசமாக மக்கள்கிட்ட கொடுக்கணும். ஃப்ரீ ஆக்சஸ் டு த ஹதீஸ் இன் தமிழ். இதான் நம்முடைய மோட்டோ. ஹதீஸ்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வாழ்க்கை வழிமுறை இருக்குல்ல, அதை தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம் சமூகத்திற்கு ஃப்ரீயா அவங்க அதை படிக்கணும். அவங்க இது ஃப்ரீயோட அர்த்தம் என்னன்னா, அவங்க எப்போ அவங்களுக்கு தோணுதோ, எப்போ நினைக்கிறாங்களோ அப்போ அவங்க கைக்கு அது அவைலபிளா இருக்கும். அதுதான் இந்த நோக்கத்துல தான். அப்ப என்னென்ன ஹதீஸ்னா, நம்மளுடைய நியத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ஹதீஸும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எல்லா ஹதீஸ்களையுமே தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டு இலவசமாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதா அல்ஹம்துலில்லாஹ் ஒரு கோல். கடந்த 2 ஆண்டுகளா இந்த தளத்துல பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இலவசமா கொடுக்கறது அப்படின்னாக்க நம்ம புத்தகமா கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு புக்குன்னா அச்சு பிரதி, அது காஸ்ட். இப்போ இலவசமா எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா, ஒரு மொபைல் ஆப்ஸாகவும் வெப்சைட்டாகவும் தான் கொடுக்க முடியும். ஏன்னா இதுவும் காஸ்ட் தான், ஆனா ஒன் டைம் காஸ்ட். பயன்படுத்துறவங்க அதுக்குன்னு காசு செலவு பண்ண தேவையில்லை. புக்கு அப்படி இல்லை. புக்கு பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு புக்கு வச்சிருக்கிறேன். இந்த புக்கு இன்னும் உங்களுக்கு நான் கொடுக்கணும்னா இந்த இன்னொரு புக்கு பிரிண்ட் அடிச்சு தான் கொடுக்க முடியும். இது அப்படியே ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா இன்னொரு புக்கு பிசிக்கலா வராது. பட் ஆப் அப்படி இல்லை. ஆப் பாத்தீங்கன்னா அது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இலவசமாக நம்ம கொடுப்பது அப்படிங்கிறது நம்முடைய நோக்கம் நியத்தா இருக்கிறதுனால, அப்ப என்னன்னா ஆப்ஸும் வெப்சைட்டாகவும் மட்டும்தான் நம்மளால அதை லான்ச் பண்ண முடியும் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அந்த தளத்துல என்ன கரண்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஹதீஸ் தொகுப்பு நூல்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹதீஸ்கள் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேர் மொழிபெயர்த்திருக்கிறாங்க, கொடுத்துருக்காங்க மாஷா அல்லாஹ். அந்த வகையில அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்ல, எல்லார் கையிலுமே இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நாம கையில் எடுத்திருக்கிறது ஹதீஸ் தொகுப்பு நூல்கள். ஹதீஸ் தொகுப்பு நூல்கள்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஏற்கனவே பல முறை சொன்னதுதான். எல்லா ஹதீஸ் கிதாபிலிருந்து ஹதீஸ்கள் எடுக்கிறது, எடுத்து அதுல அந்த பலகீனமான ஹதீஸ்களை ஒதுக்கி விட்டு ஆதாரபூர்வ ஹதீஸ்களை, ரிப்பீட்டட் ஹதீஸ்களை ஒரு ஹதீஸா கருதி பதிவு செஞ்சு, இது என்னன்னா உங்களுக்கு கிறிஸ்பா இருக்கும். ஒரு புத்தகத்தை படிச்சீங்கன்னா நிறைய ஹதீஸ் கிதாப் படிச்சக்கூடிய அந்த நாலேஜ் நமக்கு கொடுக்கும். அந்த வகையில மாஷா அல்லாஹ் 14 ஹதீஸ் கிதாபுகள், நாம் பார்க்கக்கூடிய 14 ஹதீஸ் கிதாபுகள் இருக்கக்கூடிய அந்த ஹதீஸ்களை தொகுத்து, ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை தொகுத்து நூலாக வெளியிட்டக்கூடிய மாலிமுல் சுன்னத்து நபவியா அப்துல்லா பப்ளிகேஷன். ஸோ அது பாத்தீங்கன்னா இதோட 2 வால்யூம்ஸ் வந்திருக்கு. அது மொபைல் ஆப்பா அவைலபிளா இருக்கானா இருக்கு. வெப்சைட் அல்ஹம்துலில்லாஹ் இப்பதான் லாஸ்ட் வீக் தான் நம்ம வெப்சைட் லான்ச் பண்ணோம் மாஷா அல்லாஹ். மொபைல் ஆப் அது முன்னாடியே இருக்கு. நம்ம வெப்சைட் லான்ச் பண்ணோம் மாஷா அல்லாஹ். அதே மாதிரி 34 ஹதீஸ் கிதாப், 34 ஹதீஸ் நூல்கள் இருக்குல்ல, அதுல இருக்கக்கூடிய எல்லா ஹதீஸ்களையும் தொகுத்து அதை நான் சொன்ன அதே சேம் அந்த தொகுப்பு நூல். அந்த வகையில பூமா நபியின் பொன்மொழி களஞ்சியம் என்ற பேர்ல ரஹீமா பப்ளிகேஷன்ஸ் அவங்க புத்தகம் வெளியிட்டு இருக்கிறாங்க. வேல்யூம் வந்திருக்கு அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வேல்யூம் வர இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் மொபைல் ஆப், அதுவுமே இந்த ரமலான்ல தான் நம்ம லான்ச் பண்ணோம் மாஷா அல்லாஹ். மொபைல் ஆப் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. டீட்டெயிலாக உங்களுக்கு அடுத்து காட்டுறேன். கரண்ட் ஸ்டேட்டஸ் இப்போதைக்கு நம்ம ஹதீஸ்கள் சார்ந்து நாம் பணியாற்றல இதுல இருக்கக்கூடிய கரண்ட் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு சொல்றேன். வெப்சைட் இன்னும் 8 ஸ்டார்ட் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? அடுத்து முக்கியமானது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அல் ஜாமியுல் காமில், இது 200 ஹதீஸ் கிதாப். இதான் மாஸ்டர். இதை ஒன்று படிச்சா முடிஞ்சு, அவ்வளவுதான். எல்லாமே அல்லாஹ்வுடைய கிருபையில எல்லா ஹதீஸ்களுமே ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை வரலாற்று கூட எல்லா ஹதீஸ்களையும், அதாவது பல லட்சம் மக்களுடைய உழைப்பையும் நீங்க அழகா அப்படி உட்கார்ந்த இடத்துல படிச்சதுக்கு சமம். எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அது ஒரு 16,000 ஹதீஸ், 16,000 சொச்சம் ஹதீஸ் இருக்குல்ல. இதை ஒரு ஹதீஸுக்கு நீங்க ஒரு 5 மினிட்ஸ் இல்லை ஒரு 2 to 3 ஒரு வச்சிங்க அப்படின்னா கூட, என்னை பொறுத்த வரைக்கும் டெடிக்கேட்டா உட்காந்தா 1 வருஷத்துல படிச்சு முடிச்சிடலாம். டெடிக்கேட்டடா அதை நம்ம இப்போ அன்றாட பணிகளையும் செஞ்சுட்டு ஒரு வருஷத்துக்கு இதான் நம்முடைய அந்த ஹதீஸ்களை வாசிப்பது தான் பணியாக இருந்துச்சுன்னா, ஏறக்குறைய அப்போ 1 வருஷத்துல நீங்க இது இதுக்கு முந்தின காலகட்டத்தில் இருக்கவங்களுக்கு சாத்தியமே இல்லை. நான் சொன்னல, இந்த நம்ம கோல்டன் ஏஜ் ஆஃப் ஹதீஸ். நான் தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுக்காக சொல்றேன். நம்ம ஹதீஸ்ல அந்த தளத்துல ஒரு கோல்டன் ஏஜ்ல வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதை பாத்தீங்கன்னாக்க அச்சுப்பிரதி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். நோபடி அது செய்யணுங்கிற அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட், ரொம்ப ஒரு கஷ்டமானது. அது அச்சுப்பிரதியில மொழிபெயர்த்து வழங்குவது அப்படிங்கிறது சோ டிஃபிகல்ட். அதனால பெருசா யாரும் அதுக்கு ஆர்வம் காட்டல. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான பணி. பட் ஆனா நம்ம ஆப்ஸ்ல பண்ணலாம் இன்ஷால்லா. ஆப்பும் வெப்சைட் மாதிரி இன்ஷால்லா பண்ணலாம். அதுக்கு இன்னும் முயற்சி நம்ம ஸ்டார்ட் பண்ணல. 8 ஸ்டார்ட் தான். பட் இருந்தாலும் இது 3 நம்ம பிளான்ல இருக்கக்கூடியது அல்ஹம்துலில்லாஹ். இது 2 இன் ப்ராக்ரஸ், இது 8 ஸ்டார்ட் இன்ஷால்லா. கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுவோம், துவா செய்யுங்க. இதெல்லாம் முடிஞ்சது. இது 2 அந்த வேலைகள் என்னமே 2 வால்யூம் தான் வந்திருக்கு, இது 1 வால்யூம் வந்திருக்கு. இன்னும் நிறைய இன்ஷால்லா வரணும். மொத்தமா அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி அதெல்லாம் ஒரு வெப்சைட்டாகவும் ஆப் ஆகும் இன்ஷால்லா. நம்ம அதை கொண்டு போனதுக்கு அப்புறமா அல்ஹம்துலில்லாஹ் கண்டிப்பா இன்ஷால்லா இந்த பணியும் கையில் எடுத்து
அல்ஹம்துலில்லாஹ் இந்த அடுத்து வரக்கூடிய இந்த காலம், ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா 2020 அவங்க அல்ஹம்துலில்லாஹ் அது அரபியில தொகுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. முன்னாடி அரபிலே கிடையாது, ஒரு தொகுப்பு நூலாக சிங்கிள் ஒரு நூலாக அரபியிலே இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் கொடுத்துட்டாங்க. நாம இன்ஷால்லா அது விரைவில் நாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதை மக்களுக்கு தமிழாகவும் இன்ஷால்லா கொடுத்துட்டோம். அப்படி தமிழ்லையும் மொழிபெயர்த்து கொடுத்துட்டோம்னா அது இந்த சமுதாயத்துக்கு நம்ம செய்யற ஒரு மிகப்பெரிய சேவை அல்ஹம்துலில்லாஹ். அது வந்து என்னன்னாக்க இத்தனை நூற்றாண்டுகளாக சஹாபாக்கள் தாபியீன்கள் இப்படி நிறைய அவங்க பண்ணாங்கல்ல, அல்ஹம்துலில்லாஹ் அவருடைய உழைப்புக்கான ஒரு மணிமகுடம். அது கடைசி ஃபைனல் தான். இந்த புத்தகத்தை நீங்க படிங்க, எல்லாருடைய உழைப்பும் அதுல இருக்கும். இப்ப நீங்க வந்து ஒரு சஹி முஸ்லீம் வாசிக்கிறீங்க, சஹி புகாரி வாசிக்கிறீங்கன்னா அவர்களுடைய உழைப்பு அதுல இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அவருக்கு அருள் செய்யணும். நீங்க இந்த ஜாமியுல் காமில் இருக்குல்ல, இது எல்லாருடைய உழைப்பு இருக்கும். 200 ஹதீஸ் கிதாப் ஒட்டு மொத்தமா யாரெல்லாம் இந்த ஹதீஸ் தளத்துல உழைச்சிருக்காங்களோ அவருடைய எல்லா உழைப்பையும் ஒருங்கிணைந்த ஒரு புத்தகம் அல்ஹம்துலில்லாஹ். அச்சு பிரதி எனக்கு தெரிஞ்சு அது யாரும் அவ்வளவு ரொம்ப சிரமமான ஒரு காரியம் எடுத்து செய்யணும் அப்படிங்கிறது மாஷா அல்லாஹ் செஞ்சா நல்லா தான் இருக்கும். பட் அட்லீஸ்ட் நம்ம லெவல்ல மொபைல் ஆப்பாகவும் இன்ஷால்லா வெப்சைட் ஆகும் தமிழ் மொழிபெயர்ப்பு பண்ணி இன்ஷால்லா வழங்குவதற்கான அந்த முயற்சியை கண்டிப்பா ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணல, இன்ஷால்லா செய்வோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அடுத்து வந்து இதுக்கான விவரங்களை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் குரான் ஹதீஸ், அதான் நம்முடைய அடிப்படை அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில குரானுடைய ஆப் ஏஐ கேப்பபிலிட்டி, குரான் ஆப் நிறைய இருக்கு. இது என்னன்னா ஏஐ தொழில்நுட்பத்தோட நீங்க சாட்போர்ட் யூஸ் பண்றீங்க, அது வந்து ஜெனரேட்டிவ் ஏஐ வாங்கலாம், ஜெனரிக். இது அப்படி இல்லை, இது வந்து முழுக்க குரானுக்கு ஏஜென்டிக் ஏஐ அப்படிம்பாங்க. குரானுக்காக மட்டுமே வடிவமைக்கப்பட்ட ஒரு ஏஐ அப்ளிகேஷன். இது வந்து நம்ம எஸ்எம் அப்பாஸ் தொழில்நுட்ப எஸ்எம் அப்பாவும் நிறைய ஏஐ சார்ந்து வெளியிட்டு இருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ். இந்த குரான் இது வந்து நீங்க பிளே ஸ்டோர்ல போனீங்கன்னா அப்படி இருக்கும், இப்படி கியூஆர் கோடு, இந்த கியூஆர் கோடை நீங்க ஸ்கேன் பண்ணாலும் இந்த ஆப் என்ன பண்ணலாம், நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். இது ஒன்று குரான் அல்ஹம்துலில்லாஹ். ஹதீஸ்க்கு வரும், ஏன்னா குரான் சொல்லிட்டு இன்ஷால்லா குரான்ல இந்த ஒரு ஆப் அவைலபிளா இருக்கு. நம்ம சகோதரர் எஸ்எம் அப்பாஸ் அவர்கள் வெளியிட்டது அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஹதீஸ்கள். இப்போ ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன 34 ஹதீஸ் கிதாப் பூமா நபியின் பொன்மலை களஞ்சியம் சொன்னல, நம்ம ரஹீமா பப்ளிகேஷன் பரங்கிப்பேட்டை, அது வந்து ஆப்பா நம்ம வெளியிட்டிருக்கோம். ஹுதா தமிழ் அப்படின்ற பேர்ல இருக்கும், இஸ்லாம் கல்வி போட்டிருக்கோம். அதே மாதிரி வந்து இது கியூஆர் கோடு, இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணலாம். இது ஒரு வால்யூம் வந்திருக்கு, ஹதீஸ் ஒரு வால்யூம்கான ஹதீஸ் இருக்கு. வர இன்ஷால்லா என்ன பண்ணுவோம், இதுல வந்து நம்ம ஆட் பண்ணிடுவோம். இது வந்து 34 ஹதீஸ் கிதாபுடைய தொகுப்பு. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க மாலிமு சுன்னத்து நபவியா 14 ஹதீஸ் கிதாப், அப்துல்லா பப்ளிகேஷன், மயிலாடுதுறையை சேர்ந்த அப்துல்லா பப்ளிகேஷன். அவங்களுடைய இணையதளத்துல முதல் பாகத்துடைய எல்லா ஹதீஸும் வந்துருச்சு. 2வது பாகத்துடைய ஹதீஸ்கள் இன்ஷால்லா அது அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். கூடிய வரையில் 2வது பாகத்துக்கான ஹதீஸுமே இன்ஷால்லா இது வந்து இருக்கும். இதுதான் வெப்சைட். நீங்க கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணாலும் அந்த வெப்சைட்குள்ள போகும் மாஷா அல்லாஹ். அந்த மேல ஸ்டேட்டஸ் காமிச்சனா இல்லையா, ஸோ அதுக்கானது அல்ஹம்துலில்லாஹ். இது ரொம்ப உங்களுக்கு சர்ச் ஃபெசிலிட்டியோட கொடுத்துருக்கோம். இன்னும் நிறைய என்ஹான்ஸ்மெண்ட் இன்ஷால்லா பண்ணிட்டு இருக்கோம், துவா செய்யுங்க. அப்புறம் மாலிமு இந்த 14 ஹதீஸ் கிதாப் இருக்குல்ல, மாலிமு சுன்னத்து நபி, அது ஆப்பாவும் அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? இந்த ஆப் நம்ம பண்ணல, பட் அவங்க ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க, ஆப்பாவும் அவைலபிளா இருக்கு. ஐஓஎஸ்ல ஐபோன்ல ஐஓஎஸ்ல கொடுங்கன்றீங்க, இன்ஷால்லா அது செய்வோம், பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னாக்கா, நம்ம அந்த ஆண்ட்ராய்டில் போட்டேன்னா கம்ப்ளீட் ஆகலை, நிறைய ஹதீஸ்கள் ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. இன்னும் நிறைய மக்கள் நிறைய என்ஹான்ஸ்மெண்ட் சொல்றாங்க, எப்படி இருந்தால் நல்லா இருக்கும், அதெல்லாம் நம்ம பண்ணணும். பண்ணி நல்ல ஒரு ஸ்டேபிளைஸ்டு பொசிஷன்ல ஆண்ட்ராய்டில் இன்ஷால்லா நம்ம கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா அப்படியே நம்ம அடுத்த ஐஓஎஸ்ல இன்ஷால்லா லான்ச் பண்ணிடலாம் தான். ஐஓஎஸ் லான்ச் பண்றது ஒரு டெக்னிக்கலா ஒன்றும் பெரிய டிஃபிகல்டிஸ் இல்லை. நீங்க கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் பண்ணிட்டு, ஏன்னா மக்கள் பயன்படுத்துறாங்க, நிறைய இன்புட்ஸ் கொடுக்குறாங்க, அதெல்லாம் இன்டகிரேட் பண்ணி, இப்போ இல்லைன்னா 2 இடத்துல அப்டேட் கொடுக்கணும்ல. ஏன்னா ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா இங்கேயும் கொடுக்கணும் அங்கேயும் கொடுக்கணும், அது ஒரு பெரிய வேலையாயிரும். ஸோ அதனால நம்ம வந்து ஆண்ட்ராய்டில் இதை எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்டெபிளைஸ்டு அப்ளிகேஷனா வந்து மக்கள் பயன்பாட்டிற்கு அது போய் ஓகே அல்ஹம்துலில்லாஹ் இட்ஸ் a வெரி குட் ஷேப் டு லான்ச், ஒரு நல்ல ஷேப்ல வந்துருச்சு அல்ஹம்துலில்லாஹ், இப்போ நம்ம ஐஓஎஸ்ல போடலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரும்பொழுது இன்ஷால்லா அது கண்டிப்பா அதை லான்ச் பண்ணுவோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் நம்ம குரான் ஹதீஸ் ஆப் இந்த தளத்துல பணியாற்றி கொண்டிருக்கோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு கிளிக்ல நடந்துராது. நான் சொல்றேன், அரபியில வர்றதுக்கே 14 நூற்றாண்டுகள் ஆயிருக்கு. நல்லா 14 நூற்றாண்டுகள், சரிங்களா? எல்லாரும் ஆர்வப்படுறதுதான், எனக்குமே அந்த ஆர்வம் இருக்கு. இதெல்லாம் இந்த ஹதீஸ்கள் வந்து ஒட்டுமொத்த ஹதீஸ்களும் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களும் மக்களுக்கு ஒரு எளிய முறையில் ஒரு ஆப்பா வெப்சைட்டா சர்ச் பண்ணி, அது ஒரு சர்ச்னா லேசி சர்ச், ஏதாவது ஒன்று டைப் பண்ணுவேன், மைண்ட்ல தோன்றதை டைப் பண்ணுவேன். ஆனா என்ன ஹதீஸை தேடினா அந்த ஹதீஸ் வந்து நிக்கணும், அதானே? ஏன்னா ஒரு ஹதீஸை தேட பாத்தீங்கன்னாக்கா 1 மணி நேரம்லாம் ஆகுது, எப்பயாவது படிச்சிருப்போம். அது வந்து ஒரு பதிவுல ஒரு ஆர்டிக்கல்ல அதை நம்ம சேர்த்தா நல்லா இருக்கும். இல்லை அந்த ஹதீஸை வச்சு நம்ம ஒரு ஆர்டிக்கலா எழுதுவோம்னா அது தேடி எடுக்க ஒரு என்ன சொல்ல வருது, 1 மணி நேரம் ஆகுது. எக்ஸாக்டா வேர்டு போட்டா சரி,
அது செய்தி தான் நம்ம ஞாபகம் வச்சிருப்போம், வார்த்தை ஞாபகம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் அதெல்லாம் அதை தான் ஏஐ ரெக்டிஃபை பண்ணும், அதை நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. ஏன்னா எஸ்எம் அப்பாஸ் அவங்க வந்து அந்த குரானுக்கு பண்ணிட்டாங்க, நீங்க என்ன மைண்ட்ல இருக்கிறத எழுதுனா போதும், உங்களுக்கு என்ன தேவையோ கொண்டாந்து கொடுத்துரும். இதுதான் ஏஐ உடைய வேலை. அல்ஹம்துலில்லாஹ் இதை நம்ம ஹதீஸ் கொண்டு வரணும். ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ், பல ஆண்டுகள் எடுக்கும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் கண்டிப்பா நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே அல்ஹம்துலில்லாஹ் இந்த பணி நிறைவு செய்யறங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த ரமலானோட எல்லாருமே ஒரு 30 நாள் நோன்பு வச்சு அல்லாஹ்வுடைய கிருபையில அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற ஒரு நன்மக்களாக நம்ம இருக்கின்றோம் அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸ்கள் வெப்சைட் ஆப் பணிகள்லாம் சிறப்புற நடைபெற்று இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில், விரைவுங்கிறது கண்டிப்பா சில ஆண்டுகளாகும், கூடிய விரைவில் இன்ஷா அல்லாஹ் எல்லா ஹதீஸையுமே வந்து மக்கள் எளிதாக இலவசமாக வாசித்து அறிந்து கொள்ளக்கூடிய சூழலை அல்லாஹ் ஏற்படுத்த வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த ஒரு பகுதியை நிறைவு செய்கிறேன்.